ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நீங்க எப்படி சோபாவை அனுப்பிச்சு அதன் மூலம் கூட்டணி கட்சிகளையும் அடுத்த கட்சியில் இருக்கும் எம்எல்ஏக்களையும் இழுத்தீங்களோ, இழுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற நிர்மல்குமார். ஏன் அவசியம்? தேர்தல் வச்சா கூட நாங்க தான் மீண்டும் வெற்றி பெறுவோம். அப்ப நீங்க கூட்டணியே பண்ணாம பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. எங்க தலைவர் ஏற்கனவே சொன்னாரு, எங்கெங்கெல்லாம் கோன் போட்டு கதர்னீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஊழலே இல்ல அப்படிங்கிறீங்களா? இன்னும் டாஸ்மார்க்ல எஸ்என்ஜியை மாத்தப்படல. ஏன் மாத்தப்படல? அதற்கு எவ்வளவு எங்க இறக்கி வைக்கப்பட்டது? 1000 கோடி ரூபாய். கூட்டணி கட்சியில இருக்கிற விசிகாவோட அந்த பாலாஜி தெரிவிச்சிருக்காரு. கம்யூனிஸ்டுக்கு வேற தெரியவே தெரியாதா என்ன நடந்துகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள அப்படின்னு. அவங்களும் சோபா மாடல் தானே, சோபா வாங்கிட்டு தானே உள்ள அப்படின்னா அமைச்சராக இருப்பாங்க அப்படிங்கிறாங்களே. தெளிவானவங்க. அமைச்சர் வாங்காம அத்தனை அமைச்சரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டா அந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு பணம் அரசு பணம் வீணாக்கப்பட்டிருக்கு அல்லது அரசு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதுவரை ஏதாச்சும் ஒரு வெள்ளை அறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்களா? திட்டத்திற்கான மொத்த தொகை எவ்வளவு நிர்ணயம் பண்ணணும், இல்ல இவங்க வரம்பு மீறி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, அதனால அரசுக்கு இவ்வளவு இழப்பீடு அப்படின்னு ஏதாச்சும் தெளிவுபடுத்தியிருக்காங்களா? புறப்பிரசவத்தில் குழந்தை மாதிரி தான் இந்த வெள்ளை அறிக்கை. பாலியல் குற்றங்கள் செய்வதெல்லாம் யாரான்னு பார்த்தா தாவேக்காரனா காட்டுறாங்க. நம்மளா சொல்ற செய்திகள் நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக ஊடக பிரிவு துணைத் தலைவர் டிபிஎஸ் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நயினா நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் ஆளுநரை சந்திச்சிருக்கிறாங்க. அது இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கு. தாவேக அரசு கொடுத்த சில குற்றச்சாட்டுகள் சொல்றாரு. தாவேக்காவோட கவர்மெண்ட் 40 நாளை ஒட்டி போயிடுச்சு. அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா திமுக அரசு மீது நிறையா புகார்கள் செய்தாங்க. பாலியல் வழக்கு சம்பந்தமான நிறையா குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி தான் கவர்மெண்ட்டை பிடிச்சாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க பொதுமக்கள் மத்தியில் நடக்கிற பாலியல் குற்றச்சாட்டுகளை களை எடுக்கணும், அதை அந்த திமுக கவர்மெண்ட்டு தவறுது அப்படின்னு சொல்லி அவருக்கு குற்றச்சாட்டு செஞ்சாங்க. மக்கள் மத்தியில் பெருவாரியாக பண்ணி அவங்க கவர்மெண்ட்டை பிடிச்சி இன்றைக்கி வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பொதுமக்களிடம் இல்லாமல் தனது கட்சியை சார்ந்தவர்களிடந்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. இன்றைக்கி சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாவேக்காவில் இருக்கிற நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இடமிருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல்வேறு வழக்குகள். ஒரு திருச்சியிலேருந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ சரவணன்கிற எம்எல்ஏ வேலை வாங்கி தருவதாக சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் தூக்க மாத்திரையெல்லாம் கொடுத்து அவருடைய நண்பர்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்கன்னு அவங்க கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இதை போல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் நிறையா அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது, கஞ்சா விற்பனை இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி சூழ்நிலை திமுக இருக்கும்போது தவறு யார் செஞ்சாலும் நடவடிக்கை எடுப்போம் தான் அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க எடுப்போம் சொல்கிறாங்க, செஞ்சாலும் மட்டும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க மாட்டோம். அப்படி எடுத்த மாதிரி இதுவரையும் தெரியல. தாவேக்கா மீது யாரு மேலே இவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இப்போ யார் மீது இதுவரை நடவடிக்கை எடுத்தது மாதிரி தெரியல. அதை மூடி மறைக்கும் வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க அல்லது மடைமாற்றும் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான அமைச்சர்கள் மீதோ, இந்த சரத்து போதைப்பொருள் உபயோகப்படுத்தின சரத்து அமைச்சர் மீதோ அல்லது இதுவரை சரவணன் மீது ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அதே போல் பல்வேறு விளக்கம் கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. விளக்கம் மற்றவங்ககிட்ட விளக்கம் கேட்குறது இல்லையே. நேராக போய் இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணிட்டாங்க. எத்தனையோ பேரை விளக்கமே கேட்காம போய் அவங்க கைது பண்ணுறாங்க. இங்கே மட்டும் என்ன விளக்கம் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது? குற்றம் செய்திருக்கார்கள்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கப்ப அது அவர்கள் மீது ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கை கூட எடுக்காமல் இருக்கிறதா இந்த தாவேகா அரசு. இதெல்லாம் விஜயோட கவனத்துக்கு போகுதா? அவர் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுதானே? அவருக்கு தெரியல. அவர் வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதுவும் பார்த்தேன் நயினார் புகாரில் அவங்க சொல்றதுல அமைச்சர் விஸ்வநாதன் மேலேயும் புகார் கொடுத்துருக்காங்க. அதான் இதை போல பல்வேறு அமைச்சர் நான் அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் செய்யலை அப்படின்லாம் சொல்கிறாரு. அது எப்பயுமே அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சரத்து கூட பார்த்தீங்கன்னா மாத்திரையை தான் நான்
பவுடர் ஆக்குனே அப்படின்னு ஒரு பொய். அவர்கள் வந்து பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்ததுனால வந்து அவர்களுக்கு பொய் ஒரு பெரிது கிடையாது. அதை தொடர்ந்து சொல்லுவார்கள். அவர்கள் தப்பிப்பதற்காக என்ன வேணாலும் அதை பயன்படுத்துவாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இப்போ சேர்ந்துருக்காங்க தாவேக்காவில், அது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அதிமுகவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க தான் வந்து நாங்கள் தூய சக்தி, அதெல்லாம் துஷ்ட சக்திகள் அப்படிலாம் சொன்னார். ஒன்றும் இல்லாத தீஞ்சு போன சக்தி அப்படிலாம் சொன்னாங்க அதிமுகவை. அந்த அதிமுகவில் யாரை வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஊழல்வாதிகள் என்று சொன்னீங்களோ அவங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன சக்தியாக மாறியிருக்கீங்க. இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. நேற்று இணைந்த விஜயபாஸ்கர் மீது இன்றைக்கி குட்கா வழக்கில் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து அவர் இளந்திரியன் நீதிபதி வந்து முன்னாள் இது தொடரலாம், இன்னும் ஒரு குறைந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு கெடு விடுத்து அதுக்குள்ளே வந்து இந்த வழக்கை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக மட்டுமே அவர் குட்கா வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக மட்டுமே அங்கே போயிருக்கார். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஊழல் வழக்குகளும் பெரும் லஞ்சத்தில் ஈடுபட்டவர்களை வந்து தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. சரி, இதற்கு முன்னாடி நீங்கள் நடிகராக இருந்தபோது உங்கள் முன்னாடி உழைத்த மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்களே, உங்கள் மன்றத்தில் இருந்தாங்க, விஜய மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்க. இவர்களை கொண்டு வருவதன் மூலம் அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான மதிப்பை கொடுக்க போகிறீங்க? அதுதான் புஷியானந்த மேடையில் சொன்னார்ல, நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்கீங்க, நகரம், பேரூராட்சி, இவங்க எல்லா வகையிலையும் மாவட்டம் எல்லாத்திலையும் கலந்து பேசி யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு வழங்கணுங்கிறத கலந்து பேசி கண்டிப்பாக செய்வோம். ஏற்கனவே எங்கள் கட்சி நிர்வாகிகளும் கலந்து பேசி கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது ரைட்டு. இப்போ கரூர் மாவட்டத்திலேருந்து விஜயபாஸ்கர் வந்திருக்காரு. ஆமாம், எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து இறஞ்சிட்டார். சாதாரண தாந்தோலி மலைன்ற ஊர் ஒன்றிய செயலாளராக இருந்தவரை அம்மா வந்து அவரை மாவட்ட செயலாளராக்கி அமைச்சராக்கிட்டாங்க. சாதாரணமாக இருந்த ஒரு மனிதரை இன்றைக்கி வந்து அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு மறந்துட்டு அங்கே போய் சேர்ந்துட்டார். அவர் சொல்ல முடியாத வழி எங்கள்கிட்ட இருக்குங்கிறாங்க. அதிமுகலேருந்து நாங்கள் சும்மா வரல, சம்பாதிக்கிறதுக்கு வந்து இனி வழி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கிற வழியை தேடி போயிருக்காரு. அந்த வழியை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரியல? சொல்ல முடியாத வழின்னா சம்பாதிக்கிறது இங்கே எப்படின்னு தெரியல எங்களுக்கு வழியே. அப்படி போகணும்னா நாங்கள் 5 வருஷம் ஏன் இங்கே இருந்தோம், திமுகவுக்கு அப்போவே போயிருப்போமேங்கிறாங்க. திமுகவில் சேர்த்த மாட்டாங்களே ஒன்று இவங்க 2 பேரையும். ஆமாம், திமுகவில் எப்படி இப்பயும் ட்ரை பண்ணாங்களே திமுகவில் போகிறதுக்கு. திமுகவில் சேர்த்த மாட்டேங்கிறனால தான் வேறு வழி இல்லாமல் தாவேக்கால போய் சேர்த்தாங்க. இப்போ சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடி அவர் போயிருக்காரு. இவங்க வெறும் இப்போ எம்எல்ஏ கூட இல்லை சார். இவங்க எம்எல்ஏ இல்லை, வாரியம் தரேன்னு இருக்காங்க. கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தப்ப வந்து ஓடி மிக கஷ்டப்பட்டு ஒரு மாவட்ட தலைவர் இருந்தார். விஜய் பண்ணுறது அது கட்சியில் தாவேக்கால இருந்து அந்த மாவட்ட தலைவர் இன்னைக்கு வந்து அவர் பவர் சென்டராக இருப்பார். அந்த மாவட்டத்தில் விஜயபாஸ்கர் பவர் சென்டராக இருப்பார். யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நீங்கள்? உங்களுக்காக கஷ்ட காலத்தில் கூட நின்னார் அந்த மாவட்ட தலைவர். அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல. ஒரு மதியழகன் தானே? மதியழகனை வந்து நீங்கள் முன்னிறுத்துவீங்களா, விஜயபாஸ்கரை முன்னிறுத்துவீங்களா? அந்த மாவட்டத்தில் என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் இப்போ யாரெல்லாம் கோடிகளை குவித்து ஊழல் செஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக உங்களுக்கு பக்கம் சேர்த்துட்டு உங்களுக்காக உழைத்த அடிப்படையில் இருந்தவர்களை நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது தான் உங்களோட நோக்கமாக இருக்குது. அவர்களோட தயவை உங்களுக்கு தேவையில்லை. இன்ற அடிப்படையில் உழைத்தவர்களோட தயவு நீ வந்து விஜய்க்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. தாவேக்காவில் அதிமுகவினர் இணையதில் இது ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ 100% இருக்கு. ஏன் நேற்றே அந்த சிக்கல் நடந்திருக்கு. நேற்று வந்து விஜயபாஸ்கர் இணைப்பு விழா நடத்தினார். அமைச்சர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. தாவேக்காவை சேர்ந்த 12 அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த 12 அமைச்சர்களும் குமிறி போயிட்டாங்க. மன நொந்து வெந்து போய் புஷியானந்துகிட்ட பேசியிருக்காங்க. அவர்களுக்கான அங்கீகாரம், மரியாதை எதுவுமே கொடுக்கப்படலை. இவர்கள் வந்து கோல் ஊற்றியவர்கள் அல்லவா. ஏடிஎம்கே காலகட்டத்தில் அமைச்சர்களாக இருந்து குட்கால பல கோடிகளை சம்பாரித்து வச்சிருந்தவர் விஜயபாஸ்கர். அவர் எப்படி சாதாரண ஒரு அமைச்சருக்கு போய் மரியாதை கொடுப்பார்? சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு இவர்களை முன்னிறுத்துவது மூலம் ஒரு அரசியல் அடையாளம். மக்கள் ஏதோ நமக்கு ஒரு வாய்ப்பை அளித்து விட்டார்கள். இதை பயிர் அவர் பேசும்போது சொல்றாரு, 12 அமைச்சர்கள் முன்னிலையில் நம்ம இணையிறது பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்றாரு. அவர் சொல்றாரு. பட் அந்த அமைச்சர்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? அவர்கள் உடனே வந்து மேடையில் அப்படியே புழுங்கி உட்கார்ந்து இருந்து கீழே வந்ததுமே புஷியானந்துகிட்ட பூரா சொல்லிட்டாங்க. இன்னொரு இணைப்பு விட இப்படி நடக்காது. அந்த அளவுக்கான ஒரு எதிர்ப்புகள்
மிகப்பெரிய ஒரு பிளவுகள் வந்து தாவேக்குள்ள உருவாகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அடிப்படையில் உழைத்தவர்களுக்கு மரியாதை இல்லை, அங்கீகாரம் இல்லை. இன்னைக்கு யாரு அடிப்படையில் உரித்தவர்கள் ஒரு சிலரை தவிர வேற யாரு வந்து இன்னைக்கு வந்து அமைச்சர்களை உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க? விஜயோட கூட இருந்து போஸ்ட் அடிச்சவன், கட்டாபிஷேகம் பண்ணவன், பாலாபிஷேகம் பண்ணவனுக்கெல்லாம் அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க இன்னைக்கு? ஒரு சில பினாமிகளை மட்டும் முன்னிறுத்தி நான் வந்து அவங்களுக்கெல்லாம் நான் உருவாக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கப்பட்டிருக்கணும் ஒழிச்சு உண்மையா விஜய்க்கு பின்னாடி நின்று உயிரை கொடுத்தவர்கள் யாருக்கும் இவர்கள் வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்கல, அவர்களை புறந்தள்ளிட்டாங்க. பதவி பார்த்து இல்லைங்கிறாங்களே அவங்க. நான் விஜய் முதல்வராக இருந்தால் போதும், விஜய் கட்சியில் இருந்ததே பெரிய விஷயம் நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அவங்க தொண்டர்கள். இப்படி யாரும் சொல்லலை, இவங்க சொல்லிக்கிறாங்க. சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இவர்களை சார்ந்தவர்களை சொல்ல வைப்பதுதான் இவர்களோட நோக்கம். என்ன தாவேக்கா வந்து கூட்டணி கட்சிகளோட அந்த ஆட்சி அமைக்க தேவையான எண்ணிக்கையெல்லாம் காமிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஏன் இப்போ இவங்க போகிறப்ப உங்கள் மாநில தலைவர் வந்து குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களாம் விரும்பி வரதை வந்து நாங்கள் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? அவங்க எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கட்சியில் ஒரு திருப்தியாக இல்லை, தலைமையை பிடிக்கல அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு விருப்பப்பட்டு வராங்க. இதில் குதிரை பேரமே நடக்கலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உங்கள் தலைவர் வந்து குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறாரு. இதில் எங்கள் மாநில தலைவர் வந்து உண்மை அறியாமல் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார். ஃபஸ்ட்டு அவர் வந்து தெளிவுபட்டு தான் ஒரு விஷயத்தையே வெளியே சொல்லுவார். அப்படிங்கிறப்போ வந்து உண்மை இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா எதுக்கு வர்றாங்க ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு? இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற நிர்மல்குமார். ஏன் அவசியம்? இப்போ தேர்தல் வச்சா கூட நாங்கள் தான் மீண்டும் வெற்றி பெறுவோம். அப்போ நீங்கள் கூட்டணியே பண்ணாமல் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே? எங்கள் தலைவர் ஏற்கனவே சொன்னார், எங்கெங்கெல்லாம் ஃபோன் போட்டு கதறினீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அப்பயே வந்து நான் இல்லை, நாங்கள் மக்களை சந்தித்து மீண்டும் வருவோம். ஆனால் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. மக்கள் வந்து ஏதோ ஒரு மோகத்தில் போட்டாங்க, இப்போ தெளிஞ்சிட்டாங்க, நம்ம ஆட்சி மீது நம்பிக்கை இல்லை, நம்ம திரும்ப ஒருக்கா வந்து ஆட்சி மக்களை சந்தித்தோம்னா நம்மளால் வெற்றி பெற இயலாது, 20 சீட்டு 30 சீட்டுக்கு மேலே வாங்க முடியாது அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு. அதனால இந்த 5 ஆண்டு காலங்களை ஓட்டுவதற்கான விஷயங்களை வைகோ போன்ற ஒரு சில ஆட்களை வைத்து கொண்டு இழுத்து அவர்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆட்சியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு ஒழிச்சு மீண்டும் மக்களை சந்திக்கிற துணிச்சலும் விஜய்க்கு கிடையாது. மக்களை சந்திக்க போகிறாரு இப்போ கரூரில். அது சும்மா அவர் பவரில் இருக்கார். சும்மா அன்னைக்கு என்னால் வர முடியல, அன்னைக்கு வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு, செந்தில் பாலாஜி ஏதாச்சும் பண்ணிடுவாருன்னு. இன்றைக்கி வந்து நான் சிஎம்மாக இருக்கேன், நான் பவரில் இருக்கேன், வர்றேன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போகிறோம். இன்னொரு குற்றச்சாட்டு மாநில தலைவர் சொல்கிறாரு, அரசு வழக்கறிஞர் பதவிக்கு அந்த பணி அதுக்கு வந்து கையூட்டு பெறுறாங்க. அது மாநில தலைவர் சொல்லலை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த வழக்கறிஞர் பிரிவோட இணை செயலாளர், அவங்க பேர் சௌந்தரியம், ஞான சௌந்தரியம் சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயத்த தலைவர் வந்து இப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்க சொல்கிறாரு. அது உண்மைதான். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தானே அவங்க கட்சியை சார்ந்தவங்க தானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது உண்மையாகத்தே இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு சொல்கிறப்ப ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, 4 பேர் இல்லாதப்ப நாங்கள் வந்து இந்த வழக்கறிஞர் பிரிவை வந்து கட்டமைச்சோம், 11 பேர் நின்று நாங்கள் வந்து இந்த தாவேக்காவுக்காக வழக்கறிஞர் பிரிவை உருவாக்கணும், ஆனால் இன்றைக்கி எங்களை புறந்தண்ணிட்டு நீங்கள் வந்து காசுக்காக இப்படி வேலை போயிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. யாரெல்லாம் காசு கொடுத்தாங்களோ அவங்கள வச்சு நீங்கள் பதவி போட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தானே அது நடக்கும். அப்போ அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், அடிப்படையில் இவர்களுக்காக உழைத்தவர்கள் அத்தனை பேரும் புறந்தள்ளப்பட்டது. விஜய்க்கு இதெல்லாம் தெரியறதில்ல, தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் ஊழலே இல்லை அப்படின்னு கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்களே. கூட்டணி கட்சிக்காரங்க அப்படி தானே சொல்லுவாங்க. எங்கே இருக்காங்களோ அங்கே ஜால்ரா போடுறது தான் கூட்டணி கட்சிக்காரங்களோட, இப்போ இருக்க இந்த கூட்டணி கட்சிக்காரங்களோட அவங்களோட வேலை. முழு நூல பணியாக செய்வாங்க. அவங்கள போற்றுவது, புகழ் பாடுவது, இதுதான் அவங்களோட முழு நேர பணி. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊழலே இல்லை அப்படிங்கிறீங்களே. முதல்ல இன்னும் வந்து டாஸ்மார்க்கில் வந்து எஸ்என்ஜியை மாற்றப்படலை. ஏன் மாற்றப்படலை? அதற்கு எவ்வளவு வந்து எங்கே இறக்கி வைக்கப்பட்டது? 1000 கோடி ரூபா. முதல்வருக்கு வரலையா? அது உண்மை. அது வந்திருக்கு. அதை போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சமீபத்தில் வந்து அவன் புசி ஆனந்த் வந்து அவர் அமைச்சர் வந்து கார்ப்பரேஷனில் வந்து டெண்டருக்காக வந்து 33 கோடி ரூபா வாங்கியிருக்காரு.
தென் மாவட்ட சார்ந்த ஒருத்தர் ஒரு கான்ட்ராக்டர் மூலம். கான்ட்ராக்டர் பேர வேண்டாமே, அவர் கான்ட்ராக்டர் தொழில் பண்ணல, யார் வாங்கியிருக்கிறது? புஷியானந்த் வாங்கி அது கொஞ்சம் பிரச்சனையாகி திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு சம்பவங்கள் வந்து இது எப்படி ஊழல் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் கரைபடியாத ஆட்சிங்கிறாங்க, கரை நிறைந்த ஆட்சி. இங்கே வந்து வித்தியாசமாக ஒரு எப்படி சொல்கிறதுனா விஞ்ஞானபூர்வமான ஊழல்கள் நடைபெற ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் நடக்கும். வெளியில் வந்து இந்த மாதிரி ஊழல் இல்லை, அதுக்கு பணம் வாங்காதீங்க, இதுக்கு பணம் வாங்காதீங்கிறப்ப மொத்த தொகைகள் வந்து அங்கே திரட்டி வாங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஊழல் நிறைந்து போய் தான் இருக்குது. இது எதுவுமே விஜய்க்கு தெரிவதில்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் ஆதவர்ஜனை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் கூட விஜயோட நாலேஜுக்கு எது போகுது, அமைச்சரோட நாலேஜுக்குன்னு தெரியல. இரவு 6 மணிக்கெலாம் வந்து செக்ரட்டரியேட்லேருந்து எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் அதிக செக்ரட்டரியேட்டில் ஊழியர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா 6 மணி ஆனால் வந்து செக்ரட்டரியேட் வந்து மூடப்படுது, அங்கேருந்து எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஆளுநர்கிட்ட போய் இது இப்போ இந்த தாவேக அரசுடைய குற்றச்சாட்டுகள்லாம் போய் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்கல்ல, ஆளுநர் நடவடிக்கை எடுப்பாரா? என்ன எந்த நம்பிக்கையில் ஆளுநர்கிட்ட போய் அந்த புகாரை வந்து கொடுக்குறாங்க? பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம ஆளுநர் எடுக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்க போய் தானே அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அதை ஆளுநர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை, குதிரை பேரம்னு கட்சித் தலைவர்னு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க, குறிப்பாக பாஜக பேசுகிறீங்க. ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக அரசுக்கு அவங்க தானே அமைச்சிருக்காங்க ஆளுநரை. பாஜக வந்து புகார் கொடுக்கும்போது அது வந்து ஒரு முக்கியத்துவம் தந்து பார்ப்பாரா, இல்லை நடவடிக்கை எடுப்பாரா, எடுக்க மாட்டாரா? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, சட்ட ரீதியாக பாஜக கொடுக்குது, இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்கிறது கிடையாதுங்க. சட்ட ரீதியாக என்ன முகாந்தரம் இருக்கோ அதற்கான அடிப்படை ஆதாரங்களின் அடிப்படையில் வந்து அவர் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் வேறுபாடு பார்க்கறதுக்கு ஆளுநருக்கு என்ன தேவை இருக்குங்க? ஒன்றுமே கிடையாது. ஊடகங்கள்லையும் இப்போ செய்திகள் வருது, இப்போ பொதுவாக வருது இல்லை, ஊடக செய்தியை மட்டும் வச்சு ஆளுநர் நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல. அதோட அடிப்படை ஆதாரங்கள் வேணும்ல. இப்போ குதிரம்பேரம் பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கான அடிப்படை ஆதாரங்கள் முகாந்தரங்கள் இருக்கும் பட்சத்தில் தேவையான நடவடிக்கைகளை வந்து கண்டிப்பாக ஆளுநர் எடுப்பார். ஆளுநர் வந்து சட்ட ரீதியாக தானே அணுக முடியும், தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயங்களை அணுக முடியாது. இப்போ நீங்கள் கொடுத்த மாதிரியே அதாவது இந்த குதிரை பேரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, புகார் கொடுத்ததா சொல்கிறீங்களா, இதே போல் திமுகவும் இப்போ இன்று மதியம் கொடுக்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ இதை வச்சு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு ஆளுநர் தகவல் கொடுப்பாரா, என்ன நடவடிக்கை எடுப்பார்? ஆளுநரோட பணி என்னவோ அதை வந்து அஸ் பர் த ப்ரொசீஜர், அஃபிஷியல் ப்ரொசீஜர் என்ன செய்யணுமோ அதை ஆளுநர் செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறம் அடிப்படை முகாந்தரங்கள் இருக்கும் அடிப்படையை வைத்து வந்து மேல் நடவடிக்கைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ விஜயபாஸ்கரை வந்து இது ஓஎஸ் மணியனே விஜயபாஸ்கர் ஆமாம் செய்திகளில் வந்துருக்கு, பத்திரிகையில் வந்துருக்கு, அழைத்தாருங்கிறது. அப்போ அழைத்தார் என்றால் இது ஒரு விதமான பேரம் தானே. யாரோ ஒரு 3வது நபர் செந்தில் பாலாஜியோட சொந்தக்காரர் யாரும் சொல்கிறாங்க, பாலாஜி அவர் கார்த்தி அப்படிங்கிறவர் வந்து யாரையோ ஒருத்தர் அழைச்சாருங்கிறதுக்காக அவங்கள கைது பண்ணீங்க. இப்போ ஓஎஸ் மணியனை அழைத்த விஜயபாஸ்கரை என்ன பண்ண போகிறீங்க? கேட்குறது நியாயமா இல்லைங்களா? கூட்டணி கட்சிகள் மேல் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி பேரங்கள் போகுதா? 100% நம்பிக்கை இல்லை. ஏன் என்ன நம்பிக்கை இல்லை அவருக்கு? அவங்க தான் நல்லா பாராட்டுறாங்க, வச்சுருக்காங்க. இது வரைக்கும் விசிகாவுக்கு அமைச்சரவையில் இருந்தது இல்லை, அமைச்சரவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஐயுஎம்எல்லாம் நாங்கள் எங்கே அமைச்சர் எங்களுக்குலாம் கிடைக்கிதுன்னு சொல்லி அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் அந்த 5 ஆண்டுகள் அந்த அமைச்சர் பதவியில் நீடிக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்து தானே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிவிரைவில் வந்து விசிகா வெளியே வந்துடும். கூட்டணியில் நிற்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு கூட ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க சார், ஒரு ஊரில் திருச்சி கிழக்கில் வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இடைத்தேர்தல் நிற்கணும், துணை முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. அது எல்லாம் போடுவாங்க. நீங்கள் என்ன வெளில வந்துடுவாருங்கிறீங்க? 100% வெளில வந்துடுவார். பாஜகவோ ஆளுநர் ஆட்சியோ குடியரசுத் தலைவர் ஆட்சியோ வரக்கூடாதுங்கிறது தான் மெயின். அதுக்காக தான் இந்த கூட்டணிகள் அப்படியே அங்கே போய் ஆதரவு தெரிவித்தது அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்காகத்தான் போனாங்க. ஆனால் இப்போ உள்ள நடந்துகிட்டு இருக்க விஷயங்களே வேற இல்லை, ஒன்றும் கிடையாது. இதே விசிகாவை சார்ந்த பாலாஜின்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புகார் தெரிவித்தார், தெரியுங்களா உங்களுக்கு? இந்த துறையில் வந்து லஞ்சம் இடமாற்றத்திற்காக பதவி இருக்கும். ஆமாம், அவங்க மாமனார் வந்து இது பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சருடைய மாமனார் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து வந்து அவங்க மாமனார் வந்து அமைச்சரோட மாமனாரே நேரடியாக இன்வால்வ் ஆகி எஸ்எஸ் பாலாஜி சொன்னார், இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கூட்டணி கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இது ஊழல் இல்லாத ஆட்சி கிடையாதுங்கிறது
புரியல ஊர்ஜனமாகுது. கம்யூனிஸ்டே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ஆட்சி 5 வருடம் போகிறதுக்கான வந்து இதெல்லாம் நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம், தவறு நடந்தால் சுட்டி காட்டுறது தானே. இல்லை, தவறு நடந்தால் சுட்டி காட்டுறதுன்னா வந்து முதல் முறையாக உட்கட்சியில் கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகாவோட அந்த பாலாஜி தெரிவிச்சிருக்காரு. ஏன் கம்யூனிஸ்டுக்கு வேறு தெரியவே தெரியாதா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளார அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களும் சோபா மாடல் தானே, சோபா வாங்கிட்டு தானே உள்ள போங்க. என்னத்த சோபா மாடல் அப்படின்னா அமைச்சராக இருப்பாங்க அப்படிங்கிறாங்களே, யாருங்க அவங்க தான் அதுலலாம் தெளிவானவங்க. அமைச்சர் வாங்காமல் அத்தனை அமைச்சரையும் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அவங்க. இவங்கெல்லாம் அமைச்சர் வாங்கிட்டு ஒரு அமைச்சரோடு இருக்காங்க. அவங்க அமைச்சர் வாங்காமல் இருக்கக்கூடிய 34 அமைச்சரை என்னோட கண்ட்ரோல்றாங்கிறாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. முதல்ல நிதித்துறை சார்பாக வந்துச்சு, அப்புறம் மின்சாரத்துறை நிர்மல்குமார் அவங்களும் வெளியிட்டாங்க. இப்போ எல்லா துறையிலையும் என்ன இருக்குது அப்படின்னு வெளியே கொண்டு வாங்க, மக்களுக்கு கொடுங்கன்னு முதல்வர் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது போக்குவரத்து துறை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வரும்னு சொல்கிறாங்க. அது எப்படி வெள்ளை அறிக்கை என்பது ஒரு வெற்று காயம் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளை அறிக்கை தயாரித்த முறையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடிட்டிங் போடலாம். இதுவரையும் ஆடிட்டிங் நடக்கலை. முன்னால் என்ன கணக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் வந்து உருவாக்கி வைக்கப்பட்டிருக்க கணக்கை வந்து வெளியே காட்டியிருக்காங்க. லீக்கேஜுங்கிறாங்க. ஒரு துறையில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டால் அந்த ப்ராஜெக்டில் வந்து எவ்வளவு பணம் அரசு பணம் வீணாக்கப்பட்டிருக்கு அல்லது அரசு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதுவரை ஏதாச்சும் ஒரு வெள்ளை அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்காங்களா? அது தெளிவுபடுத்தலை. ஒரு திட்டத்திற்கான மொத்த தொகை எவ்வளோ நிர்ணயம் பண்ணணும், இல்லை இவங்க வரம்பு மீறி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து அரசுக்கு இவ்வளவு இழப்பீடு அப்படின்னு ஏதாச்சும் தெளிவுபடுத்தியிருக்காங்களா? இதுவரையும் தெளிவுபடுத்தலை. அந்த மாதிரி வெள்ளை அறிக்கையில் வந்து ஒரு ஆடிட்டிங் முடிஞ்சு அந்த ஆடிட்டிங் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டு ஒவ்வொரு திட்டத்துடைய மொத்த பட்ஜெட் எவ்வளவு, அந்த பட்ஜெட்டு எவ்வளவு ஒதுக்கப்படணும், அதில் எவ்வளவு வந்து ஒதுக்கி இருக்குது, அதனால் அரசுக்கு வந்த இழப்பீடு எவ்வளவு அப்படிங்கிறது இதுவரை எதுவுமே தெளிவுபடுத்தலாம். அவங்க இவ்வளவு பண்ணியிருக்கு, இந்த துறையில் வந்து இவ்வளோ லீக்கேஜ் ஆகிருக்கு அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு குறப்பிரசவத்தில் வந்த குழந்தை மாதிரி தான் இந்த வெள்ளை அறிக்கை. இது ஒரு முழுமை பெற்ற ஒரு வெள்ளை அறிக்கையாக நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு வெள்ளை அறிக்கை இதிலேயே எடுக்க முடியாது. அரசு இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இவர்கள் இப்போ வெள்ளை அறிக்கையாக சொல்லப்படுவதை எல்லாத்தையுமே ஏடிஎம்கே, திமுக அனைத்து எதிர்க்கட்சிகளும் சொல்லியாச்சு. 10 லட்சம் கோடி கடனில் நாடுன்னு சொல்லி பாட்டாவே பாடிட்டார் சீமானு. அப்படிங்கிறப்ப இது என்னத்தை போட்டு வெள்ளை அறிக்கையை போட்டு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் முதல்வர் சொல்லும்போது கண்டதுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் பாஜக குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் தாவேக்காவை இவ்வளோ குறை சொல்கிறீங்க, இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் குறை சொல்கிற அளவுக்கான அரசு கிடையாது பாஜக அரசுக்கு. தன்னுடைய அரசு செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையோடு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம குறை சொல்வதற்கு ஏதேனும் இருந்தால் தானே குறை சொல்கிறது முடியும். அரசோட செயல்பாடுகள் அனைத்து மாநிலத்துக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் வெளிப்படைத்தன்மையோடு செய்து கொண்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இங்கே கண்கூட தெரியுது நமக்கு. பாலியல் குற்றங்கள் செய்வதெல்லாம் யாரான்னு பார்த்தா தாவேக்காரனா காட்டுறாங்க. நம்மளா சொல்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதான் நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம், நம்ம வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பேசும்போது நடுவில் வந்து நிறையா ஊழலாம் நடக்குதுன்னு சொல்லுவீங்க. ஆமாம் அவங்க இந்த கமிஷன் கரப்ஷன் இதெல்லாம் இல்லாத ஆட்சி தானே சொல்கிறாங்க. கரப்ஷன் இல்லாத ஆட்சி இதுதான். அதுதான் சார் அவங்க சொல்கிறாங்க. அவங்க அதைத்தான் சொல்கிறாங்க. ஊழல் இல்லை, இப்போ கூட சொல்லுவாங்க மது இல்லாத தமிழகம்னு சொல்கிறாங்க, போதை இல்லாத தமிழகம்னு சொல்கிறாங்க. முதல்வரே அவர் பதில் உரையில் வந்து சொன்னார்ல, மக்கள் காசை தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படி தானே சொல்கிறாரு. ஆமாம், அது வந்து தொடமாட்டோம்னு சொல்கிறாருல. ஃபஸ்ட்டு அவர் தொடாமல் இருக்கணும்னு போய் சத்தியம் பண்ணணும், தன் மனசாட்சிக்கு சத்தியம் பண்ணணும், தொடரமா தொடலையா அப்படின்னு சொல்லிட்டு. தாவேக்காவுடைய 50 நாளுடைய ஆட்சி உங்களுக்கு வந்து ஒரு முழு திருப்தி இல்லை. ஊழல் நிறைந்த ஆட்சி, போதை கலாச்சாரம் நிறைந்த ஆட்சி, பாலியல் கொடுமைகள் அதிகமாக நடந்த ஆட்சி. அந்த 50 நாட்களில் இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான கொடுமைகள் நிறைந்த ஆட்சிகளாக மக்கள் விரோத ஆட்சியாக தான் இந்த தாவேக்கா அரசு நடந்துகிட்டு. இது ட்ரெய்லர் தான், இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு விஜயபாஸ்கர் சொல்கிறார். அதிமுகவிலேருந்து வரவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிர்வாகிகள் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, மேக்சிமம் வந்து ஊழல் நிறைந்தவங்களாம் வந்துட்டாங்க.
இவர்கள் போல் நிறையா பேர் வரணும் அப்படிங்கிறதுல வந்து அதான் இதை போல் இப்போ ஓஎஸ் பண்ணின போல் இவங்க இன்னும் பேரங்கள் பேசி அழைப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம். அவர் சொல்கிறதோட இன்டென்ஸ் வந்து அதுதான். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஜயபாஸ்கர் சொல்கிறதோட இன்னொரு அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மாவட்ட செயலாளர்களாக தன்மானத்தை விட்டு தன்னுடைய அரசியல் 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை விட்டுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்திலேருந்து வர்றாங்க. இதை போல் குறுகிய சிந்தனையில் எல்லாரும் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது ஒன்று. இன்னொன்று, இவர்கள்லாம் வெளியே வந்த பின்னாடி திரு எடப்பாடி பழனிசாமியால் நியமனம் செய்யப்பட்ட மாவட்ட தலைவர்கள் புது உத்வேகத்தில் வேலை செய்கிறாங்க. அப்போ இப்போ தான் அவருக்கு அந்தந்த மாவட்டங்கள் கிளியராக இருக்குது, தெளிவாக கொண்டு போயிட்டுருக்காரு. போகிறவங்க எல்லாருமே அதிமுக தலைமையை குறை சொல்லிட்டு போகிறாங்க. அவர் தொடர் தோல்வி, அதுக்கு பற்றி அவர் வந்து ஆராய மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதோடு மட்டும் இல்லை, பாஜகவோடு சேர்ந்ததுனால தான் மிகப்பெரிய தோல்வி நமக்கு சந்திக்க நேர்ந்தது அதிமுகவுக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க. இது வந்து அவரை மட்டும் குறை சொல்கிறதுங்கிறது வந்து இது ஏற்புடையது கிடையாது. ஏன்னா இன்னும் இன்றைக்கி விஜயபாஸ்கருக்கு கொடுக்கப்பட்ட மாவட்டங்களில் எத்தனை பேர்த்த ஜெயிக்க கொடுத்தாரு? இவர்கள் அவரை செயல்பட விடாமல் செய்தார்கள் என்ன சொல்லணும்? இன்றைக்கி விஜயபாஸ்கராக இருக்கட்டும், சிவி சண்முகமாக இருக்கட்டும், இதே எஸ்பி வேலுமணி, ஒவ்வொருத்தவருக்கும் 20 மாவட்டம் 15 மாவட்டம் 10 மாவட்டம்னு ஒதுக்கி கொடுக்கப்பட்டாங்களே, அந்த மாவட்டங்களை இவங்க ஜெயிக்க வச்சாங்களா? அங்கே நிறுத்தப்பட்ட கேண்டிடேட் வந்து உங்களால் பரிந்துரைக்கப்பட்டதா, எடப்பாடியால் முடிவு செய்யப்பட்டதா? அப்போ உங்களால் பரிந்துரைக்கப்பட்ட அந்த வேட்பாளர்களை உங்களால் ஜெயிக்க வைக்க முடியலைங்கிற விரக்தியில் ஒருவர் மீதே பழி சொல்வதுங்கிறது ஏற்புடையது கிடையாது. அப்போ அவரை செயல்பட விடாமல் இது பண்ணதே வந்து இந்த மாதிரியான மாவட்ட செயலாளர்கள் தான் தன்னலத்திற்காக. பாஜகலாம் வேண்டாம், அதிமுக வந்து தாவேக்கா கூட சேர்ந்துடலாம், தேர்தலுக்கு முன்பே நாங்கள் சொன்னோம், எடப்பாடி வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, சரி இப்போவும் ஒன்றும் கட்டு போல், தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, பாஜக கட்டி விடுங்க, வேண்டான்னு சொல்லுங்கள், அதிமுகவுக்கு போய் நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம், நம்ம 47 பேர் இருக்கோம், அங்கே 107 தான் அப்படின்னு ஆரம்பத்திலே போயிருந்தோம்னா நல்ல மரியாதை தாவேக்காலும் கிடச்சிருக்கோம். யார் சொன்னது? அப்படியே இவரே சொல்கிறாருங்க, விஜயபாஸ்கரே சொல்கிறாரு. நேற்றுக்கு நாங்கள் தேர்தலுக்கு முன்பு தாவேக்கா போகணும்னு சொன்னோம், விஜயபாஸ்கர் தாவேக்கா போகணும்னு சொன்னோம், கேட்கல. தேர்தலுக்கு அப்புறமும் சொன்னோம் நாங்கள் தாவேக்கா போகலாம், ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னோம், அப்பவும் கேட்கல எடப்பாடி. அவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தெரியும் இந்த நாட்டோட நலன் யாருக்கு முக்கியம், எந்த கட்சியோட இருந்தால் இந்த மாநிலத்துக்கு நல்லது செய்ய முடியும். சுயநலமின்றி விஜயபாஸ்கரை போன்ற ஒருத்தருக்கு தனக்கு சுயநலத்துக்காக ஒரு கட்சிக்கு போவதும் ஒரு கட்சியில் கூட்டணி வைப்பதும் விரும்புவார்கள் ஒழிச்சு. பட் திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவு இந்த மாநிலத்தோட நன்மை, தேசத்தோட நன்மையை கருதி தான் பிஜேபியோட கூட்டணியில் தொடர்றாரு. அவரே இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார், கடந்த ஆட்சி வந்து பிஜேபியால் மட்டும்தான் அந்த 4.5 ஆண்டு வந்து நாங்கள் ஆட்சியை நிறைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி மறப்பது நன்று என்று அன்றே மறப்பது நன்றுங்கிற மாதிரி அந்த நன்றியை மறந்துட்டு ஓடுறவங்க தான் இவங்கெல்லாம். அன்னைக்கு அமைச்சராக இருந்தாங்களே 4.5 வருஷம் யாரோட தயவில் இருந்தாங்க? இன்றைக்கி அந்த நன்றியை மறந்துட்டு வாய் கூசாமல் பேசுகிறீங்களா நீ? இது இவர்கள் செயல் இப்படி தான் இருக்கும். நாளைக்கு தாவேக்காக ஆட்சி பறி போனதுமே அடுத்து திரும்ப ஒருக்கா போயிட்டு வெக்கம் இல்லாமல் அங்கே சேர்ந்துக்குவாங்க. இவர்கள்லாம் போய் திருப்பி ஒருக்கா எடப்பாடி பின்னாடி வரிசை கட்டி நிற்பது உறுதி. நேற்று அனிதா ராதாகிருஷ்ணனை போய் கைது பண்ணியிருக்காங்க போலீஸ், அவதூறு பேசினதாக. முதல்வர் மீது அவதூறு பேசுனீங்கன்னு சொல்லிட்டு வழக்கு முன்ஜாமீன்லாம் கேட்டிருந்தாரு, கிடைக்கல. ஆனால் அவர் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது தாவேக்காவில் என்னை சேர சொல்லி போலீஸார் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த விஷயத்தில் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து வெளிப்படைத்தன்மையோடு அவர் வந்து சொல்லணும், யார் அழுத்தம் கொடுத்தா என்ன அப்படின்னு சொன்னால் போலீஸு தான் சொல்லிச்சுன்னு சொல்லுவோம். போலீஸுக்கு யார் அழுத்தம் கொடுத்தா, அந்த போலீஸோட யார் உங்களை வந்து எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்காக்கு போன்னு சொன்ன அந்த போலீஸ் அதிகாரிகளோட பேரை வந்து வெளிப்படைத்தன்மையோடு சொல்லும் பட்சத்தில் வந்து இது நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அவர் கண்டிப்பாக இதை வந்து இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்கிறாரு இவர். நிர்மல்குமார் உடனே செய்தியாளர் சந்திப்பு வச்சாரு, இவருக்கு தவம் கிடந்தாலும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோங்க, இவரெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இன்றைக்கே எலெக்ஷன் வந்தாலும் நாளைக்கே எலெக்ஷன் வந்தாலும் சந்திக்க தயார். அப்படித்தான் வந்து விஜயபாஸ்கர் எல்லாத்தையும் சொன்னாங்க, இப்போ சேர்த்துக்கலையா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விபி கலைராஜன் திமுகலேருந்து யாரையும் சேர்த்துக்க மாட்டோம் நாங்கள். விபி கலைராஜனை
பேரம் பேசி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இது எல்லாம் வந்து தாவேக்காவுக்கு ஒரு அழிவு பாதையை நோக்கி போயிட்டுருக்குங்க. வேறு ஒன்றும் இது சொல்கிறதுக்கு இல்லை. இந்த அளவுக்கு தாவேக்கா செயல்படுவதே பாஜகவுடைய ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்களே எல்லாரும். பாஜகவின் ஆசீர்வாதம்னு சொல்ல முடியாது. சரி, அவங்களும் ஆளட்டும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆனால் அவர்கள் சரியாக இந்த இதை வந்து ஆட்சியை வழிநடத்தி சென்றாங்கன்னா சரியாக இருக்கும். பட் அது இல்லைங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. பாஜக தலைவர் இதில் இல்லை, இருக்க வேண்டிய தேவையில்லை. அரசு ரீதியான விஷயங்களை தாண்டி தனிப்பட்ட ரீதியாக பாஜகவுக்கு வந்து தாவேக்காவோட உறவு வச்சுக்கிறது. இப்போ இந்த நடக்கிற குதிரை பேரம் எல்லாமே ஒன்றிய அரசுக்கு தெரியாமையாக இருக்கும். உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குலாம் சொல்கிறாங்கல்ல, தெரிஞ்சும் கண்டுக்காமல் இருக்குது. இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கலாம், 1000 பேர் டிவியில் பேசலாம். பட் அதுக்கான முகாந்தரம் மெட்டீரியல் எவிடன்ஸ்னு ஒன்று வேணும். அந்த மாதிரியான மெட்டீரியல் எவிடன்ஸோடு இன்றைக்கி திமுக சமர்ப்பணம் பண்ணுதா, அதை சட்ட ரீதியாக அணுகலாம். அது எஃபெக்டிவாக இருக்கும். சும்மா நம்ம போகிற போக்கில் சொல்கிறது பேசுகிறத வைத்து வந்து ஒரு விஷயத்தை வந்து சட்ட ரீதியாக அணுக முடியாது. பாருங்கள். கருத்துக்களை பார்க்கறதுக்கு நன்றி. நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.